ஹே guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டெவில்ஸ் பாஸ். இது முழுக்க டேட் லவ் பாஸ் இன்சிடென்ட் பேஸ் பண்ண ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். உண்மையை சொல்லணும்னா கான்ஸ்பிரசி தியரியை பேஸ் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவிங்க. ரஷ்யால டேட் லவ் பாஸ் இன்சிடென்ட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஈவன் இப்போ இது உலகம் ஃபுல்லா பேசப்படுறதுக்கு காரணம் கூட 2019 அந்த இன்சிடென்ட் பத்தின இன்வெஸ்டிகேஷன் மறுபடியும் ரஷ்யா கையில் எடுத்தாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன டேட் லவ் பாஸ் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1959 ரஷ்யால இருக்கக்கூடிய உரல் பாலிடெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த 9 ட்ரக்கர்ஸ் ரஷ்யால இருக்கக்கூடிய கொலட் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு மலையினுடைய ஈஸ்டர்ன் ஸ்லோப்ல டெண்டெல்லாம் போட்டு கேம்ப் செட் பண்றாங்க. அந்த கேம்ப்ல மொத்தம் 9 பேர் இருந்தாங்கல்ல, அந்த 9 பேருமே மர்மமான முறையில இறந்து கிடந்தாங்க. இந்த 9 பேருமே ரஷ்யன்ஸ். இவங்களுடைய இறப்புக்கு பின்னாடி பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டது. அதுல ஒண்ணுதான் ஏலியன்ஸுடைய நடமாட்டம் அந்த பகுதியில இருந்ததாகவும் அவர்களால் இந்த 9 பேர் தாக்கப்பட்டதாகவும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. இன்னொரு தியரி என்ன அப்படின்னா, ரஷ்யன் கவர்மெண்ட் இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் பங்கர் வச்சிருக்கிற மாதிரியும் அதுக்குள்ள எக்கச்சக்கமான ரகசிய தகவல்கள் பாதுகாக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. இந்த இடத்துக்கு போனா யாராலையும் உயிரோட திரும்ப முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. மூன்றாவதா சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எத்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மர்மமான விலங்கால தாக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. பட் அதற்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. அந்த 9 பேர்ல 2 பேருக்கு கண்ணை காணோம், ஒரு நபருக்கு நாக்க காணோம், அண்ட் இன்னொரு நபருடைய தலை சிதைக்கப்பட்டிருந்தது. இனிஷியலா மிகப்பெரிய பனி சரிவுனால இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. ஆனா ஊர் மக்கள் அதை நம்ப கிடையாதுங்க. ஈவன் இந்த இடத்துல அதிகப்படியான ரேடியேஷன் பாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் இருந்தது. பட் எதுவுமே நிரூபிக்கப்படல. சோ இப்போ நம்ம பார்க்க போற இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கூட இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு ஒரு 5 அமெரிக்கன்ஸ் என்று ஆராய்ச்சி செய்யற மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். அதுல இந்த 9 பேருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த 5 பேரை வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஐ மீன் இதுவும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். பட் இதுவும் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய எண்ணமா இருக்கு. அப்படிப்பட்ட படம் தான் டெவில்ஸ் பாஸ். சரி, வாங்க படத்துக்குள்ள போலாம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பவன். படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரேகன் காலேஜ் சேர்ந்த அந்த 5 நபர்களை அறிமுகப்படுத்துறாங்க. அதுல முதல் நபர் ஹோலி, இரண்டாவது நபர் ஜென்சன். இவங்க 2 பேருமே கோ டைரக்டர்ஸ். அண்ட் மூன்றாவது நபர் தான் டெனிஸ். இந்த பெண்மணி ஒரு சவுண்ட் இன்ஜினியர். சரி, கோ டைரக்டர் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஓகே. ஆனா இவங்க போகக்கூடிய இடம் ரஷ்யால இருக்க ரொம்ப டேஞ்சரஸான மலைப்பகுதி. அப்படின்னா ஹில் கிளைம் பண்ணக்கூடிய 2 எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுக்கு தேவை. அவங்க தான் ஜேபி அண்ட் ஆன்டி. இவங்க எல்லாருமே ஒரே காலேஜ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இனிஷியலா இந்த டாக்குமெண்ட்ரி பிலிம் உருவாக்குறதுக்கு ஐடியா கொடுத்தது கோ டைரக்டர்ஸான ஹோலி அண்ட் ஜென்சனுடைய காலேஜ் ப்ரொஃபசர். அந்த லேடிக்கு இந்த டேட் லவ் பாஸ் இன்சிடென்ட் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால தான் இதை ஏன் நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரியை கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை இந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சரி, சும்மா ஒன்னும் போக முடியாதுல, அதற்கு தேவையான பயிற்சி எல்லாத்தையுமே அவங்க எடுக்கிறாங்க. ஈவன் அந்த இடத்துல -50°C வரைக்கும் போகும். அப்படிப்பட்ட குளிர்ல தங்களை காத்துக்கொள்றதுக்கான எல்லா பயிற்சியும் கொடுக்கப்படுது. இந்த பயிற்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா ரஷ்யா கிளம்புறாங்க. அடுத்த சீன் ரஷ்யால இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனலை காட்டுறாங்க. அதுல அமெரிக்காவை சேர்ந்த 5 நபர்கள் டேட் லவ் பாஸ் இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு சென்றதாகவும் அவர்கள் மறைந்து போனதாகவும் சொல்லப்படுது. அதே சமயம் அந்த இன்சிடென்ட் நடந்த அந்த பிளேஸை பத்தின நிறைய கருத்துகள் நிறைய பேரால பகிரப்படுது. சரி, அப்புறம் இப்ப இவங்க டாக்குமெண்ட்ரி பிலிம் கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க காணாம போனாங்கல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய விஷயங்களை அவங்க படம் பிடிச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே ரஷ்யன் கவர்மெண்ட் வெளியிடுறதுக்கு தடை விதித்ததாகவும் சொல்லப்பட்டது. ஆனா ஹேக்கர்ஸ் அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல லீக் பண்றாங்க. அதனுடைய தொடக்கம் அந்த 5 பேருமே ரஷ்யாக்குள்ள என்ட்ராகிறாங்க. ஈவன் அவங்களுக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் கூட தெரியாது. பட் அந்த இடத்தை பத்தின ஆராய்ச்சி பண்றதுக்கான ஆர்வம் அவர்கள்கிட்ட நிறையவே இருந்தது. ரஷ்யா போன உடனே ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கணும்னு நினைச்ச பர்சன் யாரு அப்படின்னா 1959 9 பேர் வித்தியாசமான முறையில் இறந்து போயிருந்தாங்கல்ல, அந்த 9 நபரோட இன்னொரு நபரும் இறந்து போயிருக்கணும். ஆனா அதிர்ஷ்டவசமா மலை ஏறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு நபர் மட்டும் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்படுறாரு. அதாவது டோட்டலா 10 பேர் அந்த மலை ஏறதுக்கு முடிவு பண்ணதாகவும் அதுல 9 பேர் மட்டும் மலை ஏறினதாகவும் அந்த 9 பேருமே மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாகவும் சொல்லப்பட்டது. பட் அந்த ஒரு நபர் உயிரோட இருந்தார்ல, அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக எந்த ஹாஸ்பிட்டல் அந்த நபரை அட்மிட் பண்ணாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த 5 பேருமே போறாங்க வித் கேமராவோட. ஆனா என்ட்ரன்ஸ்லயே அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. நீங்க தேடி வந்த நபர் உயிரோடலாம் கிடையாது, அவர் இறந்து பல வருஷங்களாகுது, சோ தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. ஆனா இந்த 5 பேருக்கு சந்தேகம் அப்படிங்கிறது இப்பதான் வலுப்பட ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல 5வது ஃப்ளோர்ல ஒரு நபர் ஒரு போர்டை காட்டி இவங்க கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா அதுல ரஷ்யன் லாங்குவேஜ்ல எழுதியிருந்தது. பட் அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படிங்கறத ஹோலி நோட் பண்றா. அதோட அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இரவு ஆயிருச்சு. அடுத்த நாள் காலையில தான் அவங்க மலை ஏறதுக்கு தொடங்கணும். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கேதர் பண்ணலாம்னு நினைச்சாங்க, முடியல. சோ ஒரு சின்ன பார்ட்டியோட நம்மளுடைய ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாருக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ பார் அட்டெண்டர் அவங்கள பார்த்துட்டு ஊருக்கு புதுசா இருக்கு, எந்த கண்ட்ரில இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த 5 பேருமே எதற்காக வந்தாங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஐ மீன் அந்த டேட் லவ் பாஸ் இன்சிடென்ட் இடத்துக்கு நாங்க போக போறதாகவும் அதை குறித்து ஆராய்ச்சி பண்றதாகவும் சொல்ல அந்த பார் அட்டெண்டர் ஒரு புதுவிதமான சரக்கு எடுத்து உங்க கிட்ட கொடுக்குறாரு. உங்களுக்காக தான் இந்த சரக்கு, இதை குடிச்சிட்டு போங்க, வேற
மாதிரி ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல நம்பிக்கை கிடையாது. ஏன்னாப்பா லேபிளே போடாத ஒரு சரக்கை எங்களுக்கு கொடுக்குற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, உங்களுக்கு தெரியுமா 1959 அந்த 9 பேர் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பார்ல இந்த சரக்கு தான் குடிச்சிட்டு போனாங்க, அதனாலதான் உங்களுக்கு கொடுத்தேன், வேணாட்டி போங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நாங்க குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா குடிச்சுக்கிறாங்க. இவங்க பேசுறத செர்கே அப்படிங்கிற ஒரு பர்சன் ஒட்டு கேட்கிறான். அவன் உடனே அவங்க கிட்ட வந்து, இதை பத்தி நீங்க டாக்குமெண்ட் எடுக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கு என்னோட ஆன்டியை காட்டுறேன், அவங்களுக்கு இது குறித்து நிறைய விஷயங்கள் தெரியும், மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்கோர்ஸ் கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்க போறாங்க. இப்ப செர்கே அந்த 5 பேரையுமே அந்த ஆன்டி வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போயிட்டான். அப்போ ஹோலி பணியில ஒரு விஷயத்தை எழுதுறா, லைக் ரஷ்யன் லாங்குவேஜ்ல. அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு பர்சன் அந்த போர்டுல ஒரு விஷயத்தை எழுதி காட்டியிருப்பான்ல, அதே வேர்ட்ஸை இங்க எழுதி இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் அதுல சின்னதா ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு ஸ்டே அவே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ஷாக். அப்படின்னா அந்த பர்சன் நம்ம அங்க போறது தெரிஞ்சு நமக்கு எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஹோலி யோசிக்கிறா. பட் இருந்தாலும் ஹோலிக்கு அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போயே ஆகணும். அதே சமயம் அதை பத்தின டாக்குமெண்ட்ரி பிலிம் எடுத்தே ஆகும் அப்படிங்கிற ஒத்த முடிவுல அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு செர்கேயுடைய ஆன்டி வீட்டுக்குள்ள போயாச்சு. இங்க செர்கேயுடைய ஆன்டி ஒரு புதுவிதமான கதையை சொல்றாங்க. எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த ட்ரெக்கிங் போனது 9 பேர், அந்த 9 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அங்க போனது 9 பேர் கிடையாது, 11 பேர். கவர்மெண்ட் 9 பேருடைய பேரை மட்டும்தான் வெளியிட்டாங்க, ஆனா 2 பேருடைய பேரை வெளியிடல, ஆனா அவங்களுடைய பாடியையும் யாருக்கும் காட்டல. பட் அந்த 2 பாடியுமே நான் பார்த்தேன், என் 2 கண்ணால பார்த்தேன், ஆனா அந்த பாடியில ஏதோ வித்தியாசமா இருந்தது. இதை நான் சொன்னா யாராலையும் ஏத்துக்க முடியல, ஏத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. பட் நான் பார்த்தது உண்மை. இவன் நீங்களே நம்புவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா என் கண்ணால நான் பார்த்தேன். இங்கதான் கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இதை குறித்து எக்கச்சக்கமான தியரி இருந்தாலும் இந்த ஆன்டி சொன்ன தியரி வித்தியாசமா இருந்தது, அதே சமயம் நண்பகத்தன்மை உடையதா இருந்தது. சோ இன்னமும் அந்த கேங்குடைய ஆர்வம் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா இளம் வயசுல அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பயங்கரம் என்ன அப்படிங்கறது தெரியாம ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மீன்ஸ் அந்த ஹில்ஸ்ல பகல் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இரவுல அவங்களுடைய டென்ட் எல்லாத்தையுமே போட்டு நைட் அங்க ஸ்டே பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க கேப்சரும் பண்றாங்க. நள்ளிரவுல ஹோலிக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. பட் அதை பத்தி அவ யாருக்கிட்டயுமே ஷேர் பண்ணல. அடுத்த நாள் காலை விடியுது. அந்த கேங்ல இருக்கக்கூடிய எல்லாருமே டென்ட்டுக்கு வெளியில ஒரு வித்தியாசமான கால் தடத்தை பாக்குறாங்க. இது அவங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துனுச்சு. ஏன்னா கொஞ்சம் தூரம் மட்டும் இருக்கக்கூடிய அந்த கால் தடமானது அதற்கப்புறம் அடையாளமே இல்லாம போயிருக்கு. அது எப்படி சாத்தியமாகும்? அதே சமயம் அந்த கால் தடம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. உடனே ஆன்டி இது கண்டிப்பா எட்டியா தான் இருக்கும், இதை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த எட்டி அப்படிங்கிறது கூட ஒரு மிஸ்டீரியஸான அனிமல். இது வரைக்கும் இது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. பட் இதை பத்தின கதைகள் நிறைய இருக்கு, அதை வச்சுதான் அவன் அந்த மாதிரி சொல்றான். பட் ஹோலிக்கு இது மேல நம்பிக்கை கிடையாது. ஈவன் நிறைய பேர் ஹோலி தான் நம்ம கிட்ட விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சாங்க. பட் ஹோலியும் அதை பண்ண கிடையாது. இங்கதான் அந்த 5 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்வமானது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு பயம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த பயத்தோடையே மேல் நோக்கி புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அவங்க டென்ட் கிட்ட பார்த்த அதே ஃபுட் பிரிண்ட் மறுபடியும் அவங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்குது. சரி இந்த கால் தடம் எங்க போகுது அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி போறாங்க. அது ஸ்ட்ரெயிட்டா ஒரு டவர் கிட்ட போகுது. அது என்ன டவரா அப்படின்னு சொல்லி பார்த்தா வெதர் டவர். இந்த டவர் ஏன் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தேகத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹோலி மட்டும் யோசிக்காம அந்த டவருடைய டோரை ஓபன் பண்றான். ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருந்ததுல, அது இங்க இருந்து கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அந்த டவர் ஓபன் பண்றான். ஓபன் பண்ண ஹோலிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அதுக்குள்ள ஒரு மனுஷனுடைய நாக்கு இருந்தது, கெட்டு போகாம. இதை பார்த்த ஹோலி ஆச்சரியத்துல உறைஞ்சு போறான். ஏன்னா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி 9 பேர் இறந்து போனாங்கல்ல, அதுல ஒரு நபருடைய நாக்கு காணாம போயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 9 பேர்கிட்ட இறந்து போயிருந்தாங்கல்ல, அந்த நபரோட நாக்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹோலி பிலீவ் பண்றா. பட் இங்க டெனிஸ், அதாவது சவுண்ட் இன்ஜினியர் இருக்கால, அவளுக்கு இதை பார்த்துட்டு இந்த இடத்தை விட்டு எப்படியாவது போயிடணும்னு சொல்லி கத்துறா. ஏன்னா அவளுக்கு பயம் பிடிச்சிருச்சு. ஈவன் கோ டைரக்டரான ஜென்சன் கூட இந்த இடத்தை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தோணுது. அப்பதான் ஜென்சன் ஹோலி கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்றான். அதாவது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வாழ்க்கையில நடந்திருக்கு. அப்ப நாங்க எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனா நாங்க பின்வாங்காம எங்களுடைய திமிர்த்தனத்தால மறுபடியும் அங்க நாங்க சென்றோம். அதனுடைய பின் விளைவுகள் என்னவா இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். மேபி இது கூட அது மாதிரியான ஒரு வார்னிங் தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஜென்சன் சொல்ல ஹோலி ஒரு கதையை சொல்றான். இங்க பாரு ஜென்சன், எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. இப்ப நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? இது நம்மளுடைய தலையெழுத்து. நம்ம இங்க வரணும், அந்த டாக்குமெண்ட்ரி பிலிம் எடுக்கணும் அப்படிங்கிறது முன்னாடியே எழுதப்பட்டது. சோ எதை பத்தியும் யோசிக்காத, தைரியமா கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹோலி சொல்றான். அந்த சைடு ஆண்டியும் ஜேபியும் டெனிஸை மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா எல்லாரும் மறுபடியும் அந்த இடத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பயணம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, சில மணி நேரங்கள்லயே அந்த இடத்தை அடைகிறாங்க. அதை கூட ஹோலி தான் கண்டுபிடிக்கிறா. இப்போ அங்கேயே டென்ட்டும் போட்டாச்சு. ஒரு பக்கம் ஹோலி அந்த 9 நபர்கள் எங்கெங்க கிடந்தாங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. இதெல்லாம் எப்படி அவ கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி பார்த்தா 1959 ரஷ்யன் கவர்மெண்டால ரிலீஸ் பண்ணப்பட்ட புகைப்படங்கள்ல அந்த நபர்கள் எங்க செத்து கிடந்தாங்க அப்படிங்கிறது இருந்தது. அதை வச்சுதான் ஹோலி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கா. அப்படியே ஒவ்வொரு நபர்களும் எப்படி இறந்து போனாங்க, அவர்கள் என்னவா இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா ஹோலி. அப்போ ஜேபியும் ஆன்டியும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டிவைஸ் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஹோலி கிட்ட சொல்ல ஹோலிக்கு சின்ன டவுட்
டவுட் ஏற்படுதுங்க. பட் அதை பத்தி அவங்க பெருசா ஒரி பண்ணாம நைட் வரைக்கும் அங்கேயே இருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது யாருக்குமே தெரியாது. ஆனா ஹோலி மட்டும் ஒரு வித்தியாசமான முடிவு எடுக்கிறா. கூட ஜென்சனை கூட்டிக்கிட்டு அவங்க போட்டிருக்கிற டென்ட்ல இருந்து சில அடி தூரம் கூட்டிட்டு போறான். ஏன் அப்படின்னா அவ கையில கேகர் கவுண்டர் இருந்தது. இது மூலியமா ரேடியேஷன் பாஸ் ஆகுதுல, அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இவளும் அந்த டிவைஸ் எடுத்துட்டு செக் பண்ணிட்டே போறாங்க. ஒரு இடத்துல போகும்பொழுது சந்தேகத்துக்குரிய ஒரு இடத்த ஹோலி பாக்குறா. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பணிகள் எல்லாமே ரொம்ப லேசா இருக்கு. அப்படின்னா அது இப்பதான் மூடப்பட்டிருக்கணும். சந்தேகத்தோடயே அந்த பனிக்கட்டிகளை குத்தி பாக்குறா. அது பொல பொலன்னு உள்ள போகுதுங்க. ஸ்டார்டிங்ல அது ஒரு கேவ் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சா. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது கேவ் கிடையாது, ஒரு பங்கர் அப்படிங்கிறது. இப்போ ஹோலியோடைய மனசுக்குள்ள பலவிதமான கேள்விகள். அப்போ உண்மையிலுமே அந்த 9 பேருக்கு என்ன நடந்திருக்கும்? ரஷ்யன் கவர்மெண்ட் பனி சரிவுனாலதான் அவங்க இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க ஒரு பங்கர் இருக்கு. உடனே ஜென்சனை கூப்பிட்டு அந்த பங்கரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றா. ஆனா முடியல. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பங்கர் ஆல்ரெடி ஓபன் தான். பட் குளிர்ல உறைஞ்சு போயிருக்கிறதுனால அந்த பங்கரை ஓபன் பண்ண முடியல. அதே சமயம் இரவு நேரம் வேறையா. இது குறித்து அவங்க டீம்மேட்ஸ் கிட்ட சொன்னா எங்க பயந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹோலியும் ஜென்சனும் மறுபடியும் டெண்டிக்கிட்டே போறாங்க. இவன் ஜென்சன் கிட்ட இதை பத்தி நீ அவங்க கிட்ட ஷேர் பண்ணாத, நம்ம காலையில சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹோலி சொல்ல ஜென்சனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. டெண்டி கிட்ட வந்த ஜென்சனுக்கும் ஹோலிக்கும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. ஏன்னா சவுண்ட் இன்ஜினியர் டெனிஸ் இருக்கால, அவ ஜேபி கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா. ஈவன் இப்போ அவங்க 2 பேருமே டென்ட்டுக்குள்ள ஒன்னா இருக்காங்க. இது குறித்து மத்த 3 பேரும் வெளியில பேசிட்டு இருக்க, ஜேபியும் டெனிஸும் டென்ட்டுக்குள்ள பிசிக்கலா ஒன்னா இருக்காங்க. ஈவன் அதை ரெக்கார்ட் கூட பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியாது இப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்து அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வெடி சத்தம். அது வெடி சத்தமா இல்ல பனிப்பாறைகள் உடைகின்ற சத்தமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. வெளியில வந்து பார்த்தா இவங்க போட்டிருக்கிற டென்ட்டுக்கு மேல இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் சரிஞ்சு இவங்க டென்ட் நோக்கி வருது. தப்பிச்சு ஓடுறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்றாங்க. ஆனா இங்க டெனிஸ் சம்பவ இடத்திலேயே இறந்து போறான். என்ன நடந்துச்சு அப்படிங்கறது ரியலைஸ் பண்றதுக்குள்ளேயே இங்க ஒரு உயிர் போயிருச்சுங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஜென்சன் ரியலைஸ் பண்றான், இது இயற்கை நடந்தது கிடையாது, நம்மள கொல்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஜென்சனும் ஹோலி தானே இந்த பங்கரை கண்டுபிடிச்சாங்க. மேபி அது கூட இந்த இன்சிடென்ட்க்கு காரணமா இருக்கலாம். பட் இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது முக்கியம் கிடையாது. டெனிஸை நம்ம இழந்துட்டோம். அட்லீஸ்ட் ஆன்டியாவது நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கான மெடிசனை கொடுக்குறாங்க. அந்த இரவு ரொம்ப அமைதியா கடந்து போகுது. ஜேபியும் ஆன்டியும் இதை பத்தி ரொம்பவே ஒரி பண்றாங்க. ஒரு பக்கம் ஹோலியும் அப்பவே எனக்கு ஜென்சன் சொன்னான், நான் கேட்காம தான் மேல வந்திருக்கேன், ஒருவேளை அப்பவே திரும்பி போயிருந்தோம் அப்படின்னா டெனிஸை நம்ம இழந்திருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது விடிஞ்சிருதுங்க. அப்போ ஜேபிக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் உதவி கேட்க கூடாது? ஒருவேளை நம்ம உதவி கேட்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நமக்கு உதவி செய்ய யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த பிளார்கன் எடுத்து வானத்தை நோக்கி சொல்றான். ஈவன் அந்த பிளார்கன் ரொம்ப உயரத்துக்கு கூட போக கிடையாது, கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே விழுந்துருச்சு. ஆனா சில நிமிஷங்களையே 2 ரஷ்யன் மிலிட்டரி மேன் அந்த இடத்துக்கு வராங்க. நீங்க தான் உதவி கேட்டு பிளார்கனை சுட்டீங்களா, அதை பார்த்துட்டு தான் உங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங்ல பேசுறத பார்த்தா அவங்க நமக்கு உதவி பண்ண வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஹோலி நினைச்சா. ஆனா இந்த இடத்துல ஆன்டி ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றான், அவங்க நம்மளை காப்பாத்த வர கிடையாது. நீங்க சுட்ட பிளார்கன் ரொம்ப உயரம் கூட போக கிடையாது. அப்படி இருந்து இவங்க சில நிமிஷங்கள் இங்க வராங்க அப்படின்னா இவங்க ஆல்ரெடி நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்ற நேரம் கிடைக்கிற வரை பொறுத்து இருந்து இப்ப நம்மளை கொல்றதுக்காக வராங்க அப்படிங்கிற மாதிரி ஆன்டி ரியலைஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்த பிளார்கனை வாங்கி அந்த மிலிட்டரி மேன்ஸை பார்த்து சுடுறாங்க. இந்த சைடு ஹோலி, ஜேபி அண்ட் ஜென்சன் இவங்க 3 பேருமே அந்த பங்கரை நோக்கி ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்போ ஆன்டி என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் இவங்களை பாத்துக்கிறேன், நீங்க தப்பிச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சு விட்டுறான். ஆனா ரஷ்யன் மிலிட்டரி மேன் ஆன்டியோடைய நெத்தி பொட்டுலயே புல்லட்டை இறக்குறாங்க. சரி, இவங்க 3 பேரும் எங்க ஓடி போய் ஒளிய முடியும்? அப்பதான் ஹோலி ஒரு ஐடியா பண்றா, நேற்றிரவு நாங்க ஒரு பங்கரை பார்த்தோம், அந்த பங்கர்ல போய் நம்ம ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த பங்கர் கிட்ட போறாங்க. எந்த நம்பிக்கையில அவங்க அந்த பங்கர் கிட்ட போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல, அதற்கு காரணம் கூட ஹோலி ஆல்ரெடி அந்த பங்கரை பார்க்கும் பொழுது அது அன்லாக்ல தான் இருந்தது. பட் அதே சமயம் ஃப்ரோசனா இருந்ததுனால அதை ஓபன் பண்ண முடியல. இவ கையில வாட்டர் கேன் இருந்தது. அந்த வாட்டரை வச்சு ஃப்ரோசனா இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஊத்தணும் அப்படின்னா அது கரைஞ்சிரும். அப்ப அந்த டோர் ஓபன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. அந்த ஐடியா வச்சு தான் அந்த டோர் கிட்ட போனாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த ரஷ்யன் மிலிட்டரி மேன் ஜேபியோட ஷோல்டர்ல சுடுறாங்க. இந்த சைடு ஹோலி அந்த டோரை எப்படியோ கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணிட்டா. ஆனா அவளுக்கு தெரியாது எதுக்கு அதை நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஒரு வழியா 3 பேருமே உள்ள போயிட்டாங்க. ஆனா இப்போ டோர் வெளியில இருந்து லாக் செய்யப்படுது. அதை லாக் பண்ணது கூட அந்த 2 மிலிட்டரி மேன்ஸ். அவங்க நினைச்சிருந்தா இவங்க 3 பேரும் ஈஸியா கொண்டிருக்கலாமே, ஏன் வெளியில லாக் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பங்கருக்குள்ள போனவங்க ரிட்டர்ன் வெளியில வரணும் அப்படின்னா இந்த லாக்கர் வழியா தான் வெளியில வர முடியும். இதை வெளியில இருந்து லாக் பண்ணிட்டா அவங்களோட ஜென்மத்துக்கும் வர முடியாது, உள்ள இருந்தே சாக வேண்டியதுதான். அதனாலதான் அவங்க வெளியில லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் இவங்க 3 பேருக்கும் இப்பதான் பயங்கரமா பயம் பிடிக்குது. அதே சமயம் அங்க 2 டனல்ஸ் இருக்கு. எந்த டனல் வழியா போறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இங்க ஜேபி உயிருக்கு போராடிட்டு இருக்கான். எடுத்த உடனே ஹோலியும் ஜென்சனும் ரைட் சைடுல இருக்கக்கூடிய டனலுக்குள்ள போறாங்க. ஆனா ஹோலி வித்தியாசமான ஒரு விஷயத்தை பாக்குறா. பயத்துல மறுபடியும் பங்கரோட டோர் கிட்டே திரும்ப வந்துடுறாங்க. இப்போ 2வது ஒரு டனல் இருக்குல்ல, அதுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே போறாங்க. அங்க போய் பார்த்தா நிறைய
போட்டோஸ் இருக்கு. ஈவன் அந்த இடம் பாக்குறதுக்கு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட இடம் மாதிரி இருக்குங்க. ஆனா அதே சமயம் இது ரொம்ப நாள் பயன்பாட்டுல இல்ல அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியுது. அப்போ ஜென்சன் ஒவ்வொரு போட்டோவா எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அதுல யுனைடெட் ஸ்டேட்ஸ் நடத்தின பிலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட் பத்தின போட்டோஸ் நிறையவே இங்க இருக்கு. இது ஆக்சுவலி யுஎஸ் கவர்மெண்ட் சீக்ரெட்டா பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க, பேஸ்ட் ஆன் டெலிபோர்டேஷன். நம்ம படங்கள்ல பாப்போம்ல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுறது. இத வேற்று கிரக வாசிகள் பூமிக்கு வர்றதுக்கு பயன்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அமெரிக்கன் கவர்மெண்ட் ரகசியமா பண்ணதுதான் பிலடெல்பியா எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பத்தின புகைப்படங்கள் எல்லாம் ரஷ்யால இருக்கக்கூடிய இந்த பங்கருக்குள்ள இருக்கு. இதை பார்த்து ஜென்சன் ஆச்சரியப்படுறான். இந்த மாதிரியான சீக்ரெட்டான போட்டோஸ் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சாலே அந்த நபர் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா எப்படி ரஷ்யாக்கு இது வந்தது அப்படின்னு சொல்லி ஜென்சன் கேள்வி எழுப்புறான். அதே சமயம் ஒரு லாக் புக் இருக்கு. அந்த லாக் புக்ல 1959 வரைக்கும் தான் என்ட்ரி இருக்கு, அதுக்கப்புறம் கிடையாது. இந்த 1959 தான் அந்த 9 நபர் இறந்து போனாங்க. அப்படின்னா அந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த பங்கர் செயல்பாட்டுல இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா அந்த லேப்குள்ள எக்கச்சக்கமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் அவர்களுக்கு நல்லாவே தெரியுது. ஒவ்வொரு விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்றாங்க. இந்த சைட் ஜேபி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கல்ல, அவனை எப்படியாவது வெளியில கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வழியா தேடிட்டு இருக்கிறா ஹோலி. ஃபைனலா ஒரு குட்டி ரூமுக்குள்ள போறா. அங்க போனா ஒரு வித்தியாசமான ஒரு டோர் இருக்கு. அது ரொம்பவே கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணிட்டு உள்ள போன அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏன்னா அதுக்குள்ள இறந்து போன ஒரு நபருடைய சடலம் இருக்கு. அதே சமயம் அது பாதி அழுகி போயிருந்தது. உடனே ஹோலி அந்த நபருடைய வாய் ஓபன் பண்ணி பாக்குறா. நிப்பாட்டு என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஜென்சன் கேட்டா, நம்ம டவர்ல ஒரு நாக்க பார்த்தோம்ல, மேபி அது இவனோடதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு தான் ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லி ஹோலி சொல்றான். அப்படியே ஒவ்வொரு பகுதியா செக் பண்றாங்க. அங்க நிறைய எலும்பு கூடுகள் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா பல வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்து போன நபர்களுடைய எலும்பு கூடுகள். இதை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே பயங்கரமான ஒரு சத்தம். என்னன்னு சொல்லி பார்த்தா ஜேபி கத்துறான். யாரோ ஜேபி அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஹோலியும் ஜென்சன் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவர்களுடைய கண்கள் அவர்களால் நம்ப முடியல. 2 மியூட்டன்ட்ஸ் ஜேபிய அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதே சமயம் ஜேபிய கொன்னும் போட்டுருதுங்க. இவங்க 2 பேரும் அங்க போனாங்கல்ல, இது அந்த 2 மியூட்டன்ட்ஸும் பார்த்துட்டு இவங்க 2 பேரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பட் அது உண்மையிலுமே மியூட்டன்ட்ஸ் தானா அப்படின்னு சொல்லி அவங்களால நம்பவே முடியல. இந்த சைடு ஜேபி இறந்து போய் கிடக்குறான். அவனுடைய ஒரு கையை காணா. பயத்துல அவங்க 2 பேருமே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சமயத்துல அவங்க திறக்க கூடாத ஒரு கதவை திறந்து மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டுறாங்க. ஏன்னா அவங்க பார்த்தது வார்ம் ஹோல். இது குறித்து ஜென்சனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. சோ ஜென்சன் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம அந்த மியூட்டன்ட்ஸ் கிட்ட போய் சாகிறதை விட இந்த வார்ம் ஹோலுக்குள்ள 2 பேருமே என்ட்ராயிரலாம். மேபி அது நம்மள எங்க கூட்டிட்டு போகுது அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய உயிர் இப்படிதான் போகணும்னு இருந்தா அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 2 பேருமே அந்த வார்ம் ஹோலுக்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க. அதோட அந்த சீன் கட் ஆகுது. இப்போ ரஷ்யன் ஆர்மி மெம்பர்ஸ் 2 பேருடைய பாடிய ஒரு பாறைக்கு கீழே இருந்து மீட் எடுக்கிறாங்க. ஊருக்கார 2 பேர் அந்த பாடியை பார்த்துட்டு ரஷ்யன் அபிஷியல் கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. யாரு உங்க வித்தியாசமா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு, நாங்க உங்களை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுல நீங்க பார்க்க கூடாது, கீழே போங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இந்த சைடு அந்த 2 பாடியுமே எடுத்துட்டு வந்து எந்த பிளேஸ்ல அந்த மியூட்டன்ஸ் இருந்ததோ அதே பிளேஸ்ல இந்த பாடி 2யும் ஒரு ஹேங்கர்ல தொங்க விட்டுறாங்க. ஏன்னா அந்த பாடி 2க்கும் உயிர் இருக்கு. சரி, யாரா இந்த 2 பாடி அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வார்ம் ஹோலுக்குள்ள என்ட்ரி ஆனாங்கல்ல ஹோலி அண்ட் ஜென்சன், அவங்க 2 பேருமே இப்ப மியூட்டன்ஸா மாறிட்டாங்க. இந்த கிளிப் எல்லாமே அந்த 5 நபர்களால் எடுக்கப்பட்டது. இத ரஷ்யன் கவர்மெண்ட் ரெக்கவர் பண்றாங்க. பட் அதை ரிலீஸ் பண்ண மறந்துட்டாங்க. ஆனா இவங்க 5 பேரும் மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் மட்டும் வெளியில வருது. இதுதான் நீங்க படத்தினுடைய ஸ்டார்டிங்ல பார்த்திருப்பீங்க. அதாவது அமெரிக்காவை சேர்ந்த 5 நபர்கள் டியட்லோ பாஸ் இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போனதாகவும் அவர்கள் 5 பேரும் மாயமானதாகவும் அந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்கும். அதே சமயம் அவர்களிடமிருந்து மீட்டெடுக்கப்பட்ட வீடியோ டேப்பை ரஷ்யன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டது. பட் ஹேக்கர்ஸ் அந்த வீடியோஸை ஆன்லைன்ல ரிலீஸ் பண்றாங்க. அதுதான் இப்ப நம்ம படமா பார்த்தோம். அவங்க 2 பேரும் மியூட்டன்ஸ் ஆனாங்கல்ல, அதோட அந்த படம் முடியுது. அப்படிப்பட்ட படம் 2013 டெவில்ஸ் பாஸ் அப்படிங்கிற ஒரு பெயர்ல ரிலீஸ் ஆனிச்சு. இது நிறைய பேர் மத்தியில பெரிய வரவேற்பு பெறலைனாலும் கூட டாக்குமெண்ட்ரி பிலிம்ஸை ரசிச்சு பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு படம் ஒரு வித்தியாசமான மூவி. சரி, இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இது போல என்ன மூவி போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது